வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நாதன். நம்ம நேற்று ஒரு போர்வெல் அமைச்சிருந்தோம். அதனுடைய கடைசி அவுட்புட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த போர்வெல் நாங்கள் அமைக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 3 இன்ச் அளவுக்கு ஈல்டு இருந்தது. ஆனால் லாஸ்ட்டாக நம்ம வந்து ஃபைனல் அவுட்புட்டுன்னு எடுக்கும்போது நம்ம ஒரு 2 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா ஆழங்கள் போகும்போது கொஞ்சம் தண்ணி குறைவாக தான் கிடச்சிது. அதாவது குறைஞ்சிருச்சு. அதாவது என்னென்னா அந்த மேல்மட்டத்தில் வந்த தண்ணினால் இருந்தபோதிலும் அந்த லாஸ்ட் வரையுமே அந்த ப்ரெஷர் வந்து நல்லாவே அந்த ஃபோர்ஸ் இருந்துகிட்டே இருந்தது. அதே மாதிரி இன்றைக்கி வேறு ஒரு போர்வெல் அமைக்கிறதா சொல்லியிருந்தோம். அந்த போர்வெல் நேற்றே அமைச்சிருக்கலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட் ஏரியா. உங்களுக்கு வந்து களக்காடு முண்டந்துறை புலிகள் சரணாலயம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த இடத்தை சார்ந்த ஏரியா இது. மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒரு பகுதி. இங்கே வந்து வனவிலங்குகள் அதிகமாக இருக்கனால நமக்கு வந்து இங்கே அரசு விதியே வந்து ஒரு 4 மணிக்கு மேலே எந்த வண்டியுமே நம்ம இங்கே போகக்கூடாது அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட் ரூல். ஏன்னா அந்த ரூல்ஸை வந்து நம்ம கண்டிப்பாக பின்பற்றி தான் ஆகணும். அதனால் வந்து நாங்கள் வந்து அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை ஓட்டிட்டு நாங்கள் வண்டியை வந்து வெளியே கொண்டுட்டு போயிட்டு இன்றைக்கி காலையில் தான் மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் ஸ்டார்ட் பண்ணதோடய எங்களுக்கு வந்து பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த முதல்ல ஓட்டிய பாயிண்ட்டுக்கும் இதற்கும் நிறைய வித்தியாசங்கள். ஏன்னா நம்ம வந்து நேற்று ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம், கிட்டத்தட்ட ஒரு 80 அடி போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த போர்வெல்லில் 80 அடி ஆழத்துக்கு கேசிங் போயிடுச்சு. அந்த கல் வந்து கிடச்சது வரையுமே பார்த்திங்கன்னா இடையில வந்து ஒரு மணல் ஸ்ட்ரக்சர் வந்து எங்களுக்கு இதாகிடுச்சு. பைப்பில் கிட்டத்தட்ட ஒரு 60 அடிக்கு கீழே போய் அந்த மணல் வந்து ஃபுல்லாகவே மணல் வந்து ஒரு 10 அடி அளவுக்கு இருந்திருக்கு. அப்போ வந்து நம்ம ஓட்டி முடிச்சுட்டு நம்ம கேசிங் இறக்கும்போது அந்த கேசிங் பைப்பு வந்து உள்ளே இன்செர்ட் ஆகலை. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ராடை கலத்தினதோட நமக்கு வந்து அந்த போர்வெல் ஃபுல்லாகவே திரும்ப லாக் ஆகிடுச்சு. அதனால் வந்து நம்ம திரும்ப ஃப்ளஷ் பண்ணி அதை வந்து முயற்சித்து பார்த்தோம். அது வந்து மறுபடியும் இறங்கலை. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் அந்த சேண்ட் டூல்ஸ் போட்டு, ஏன்னா எங்கள்கிட்ட வந்து இந்த மணலில் ஓட்டக்கூடிய டூல்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். அந்த மணல் பாயிண்டெல்லாம் அமைச்சா எப்படி அமைப்போம் அப்படின்னு ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அதில் எப்படி செய்வோமோ அதே மெத்தட் தான். ஏன்னா இதில் வந்து இந்த மற்ற போர்வெலுக்கும் இந்த மணலில் ஓட்டக்கூடிய போர்வெலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதாவது ஒரு கல்லுக்கு கீழே போய் கிடைக்கக்கூடிய அந்த பகுதி வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம அரெஸ்ட் பண்ணவே முடியாது. அதனால் வந்து கேசிங்கே நாங்கள் வந்து ஒரு வித்தியாசமாக தான் இதை வந்து இறக்க போகிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேசிங் வந்து எது வரையும் இறங்கியிருக்கோ அது வரையும் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்து இறக்கக்கூடிய கேசிங் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து அதை வந்து 3 பீஸாக துண்டு அடிச்சுட்டு அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து கப்ளர் பண்ணுவோம். அப்போ கப்ளர் பண்ணிவிட்டு என்ன செய்வோம்னா, அந்த சேண்டில் போட்டு நம்ம ட்ரில் பண்ணக்கூடிய அந்த டூல்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணி அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளஸ் பண்ணி தான் அந்த பைப்பை வந்து லாக் பண்ணணும். அப்படி தான் நாங்கள் வந்து இந்த போர்வெலை இப்போ லாக் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா உங்களுக்கு வந்து மற்ற இடங்களில் கிடைக்கிற மாதிரி டக்குன்னு நம்ம இறக்கி உடனே ஓட்டிட முடியாது. ஏன்னா இந்த மணலையும் அரெஸ்ட் பண்ணணும், ப்ளஸ் அதே மாதிரி மறுபடியும் அந்த மணல் வந்து உள்ளே சரிஞ்சிடாமல் நம்ம வந்து செய்யணும். அதே மாதிரி தான் இந்த போர்வெல்லையும் கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச் அளவுக்கு தண்ணீர் வந்துருச்சு. தண்ணி வந்ததோடு அந்த மணலும் வந்து உருவிட்டு வந்தது தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா அந்த மணலை வந்து நாங்கள் சரியாக ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த போரும் ஃபெயிலியர் தான். ஏன்னா நிறைய இடங்களில் அந்த போர்வெல் மிஷினில் ஓட்ட முடியாமல் சில போர்வெல்லாம் கலத்திட்டு போவாங்க. போல்டர்ஸ் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, மணல் வருது அப்படின்னு சொல்லிட்டு கலத்திருப்பாங்க. அது நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி உள்ள அந்த இடம் தான். ஏன்னா இந்த ஏரியாவில் வந்து இந்த பகுதி நாங்கள் போர்வெல் அமைச்சிட்டு இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் தாழ்வான பகுதி. அதுவும் இல்லாமல் மிக அருகாமையிலே வந்து இந்த மலையிலேருந்து வடிந்து வரக்கூடிய ஓடை வந்து பக்கத்துலேயே இருக்குது. அதனால் வந்து அந்த ஏரியாவில் ஃபுல்லாகவுமே மணல் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே இந்த ஓடைய அருகாமையில் வந்து நம்ம ஏற்கனவே வேறு 2 தோட்டத்தில் இதே பிரச்சனை தான் வந்தது. அந்த பிரச்சனை தான் இந்த போர்வெல்லையும் வரும்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி தான் வந்திருக்கு. அதனால் வந்து நம்ம இந்த ஃபஸ்ட்டு வந்து பைப்பை கேசிங்கை வந்து ஃபுல்லாக சேண்ட் ஃபில்ட்ரு பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக வந்து தண்ணி உள்ளே வர அளவுக்கு நம்ம சேண்ட் ஃபில்ட்ரு பண்ணி அதை வந்து அதுக்கப்புறம் தான் லாக் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மாதிரி போர்வெல்லாம் வந்து நம்ம எளிதாக வந்து யாருமே அமைச்சிட முடியாது. ஏன்னா இதில் வந்து அனுபவங்கிற ஒரு விஷயம். ஏன்னா ஃபஸ்ட்டு எங்கள் ஆப்ரேட்டரே வந்து அவரால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு தான் நிப்பாட்டியிருந்தார். ஏன்னா நம்ம வந்து இதுக்கு மேலே பைப் இறக்க முடியாது, இது என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே ஒரு இது. ஏன்னா அவர் வந்து இப்போ எங்களுடைய நிறுவனத்துக்கு வந்து இப்போ புதிதாக வந்திருக்காரு. அதனால் வந்து அவருக்கு இந்த மணல்லாம் ஓட்டி ஒரு பரிச்சயம் இருக்காது. அதனால் நான் 2வது இந்த சைட்டுக்கு வந்து இதை வந்து எப்படி இறக்கணும் அப்படிங்கிற ஒரு மெத்தடில் நாங்கள் வந்து பைப்பை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து சின்ன சின்ன பீஸ், அதாவது ஒரு பீஸ் வந்து ஒரு 8 அடி அளவுக்கு 2 பீஸு, அதுக்கப்புறம் ஒரு 4 அடி அளவுக்கு 2 பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக கப்ளிங் ரெடி பண்ணிவிட்டு அந்த கப்ளிங்கை வந்து யூஸ் பண்ணி அந்த சேண்ட் ரைமரை வச்சு யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை வந்து ட்ரில் பண்ணியிருக்கோம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பைப்பை இறக்கி லாக் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம 6 இன்ச்சு போன போரில் ஓட்டுற மாதிரியே நம்ம நார்மலாக ஓட்ட போகிறோம். என்னென்னா அந்த போன போர்வெல்லில் வந்து நமக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு வந்து கல் கிடச்சிருச்சு, கருங்கல் கிடச்சிது அப்படின்னு சொன்னால். அதுக்கப்புறம் வந்து ஒரு வெள்ளைக்கல் ப்ளஸ் அந்த தண்ணியோட வரக்கூடிய நீர்மட்டம் வரும்போது வந்து ஒரு போலர் ராக்கு, அதில் வந்து கோல்டன் கலரில் கல் வரும்னு சொல்லிட்டு நேற்று வீடியோவில் காமிச்சிருந்தேன். அதே மாதிரி தான் இந்த போர்வெல்லையும் கிட்டத்தட்ட அதே ஸ்ட்ரக்சர் தான். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய லேயர் மட்டும் கொஞ்சம் அந்த கேசிங் வைக்கக்கூடிய லேயரில் வந்து இந்த மணல் வந்ததுனால எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை.
அதே மாதிரி இந்த மாதிரி போர்வெல்லாம் வந்து நம்ம எளிதாக அமைக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் சிரமப்பட்டு தான் அமைக்கணும். ஏன்னா மற்ற இடங்களில் நார்மலாக அமைக்கிற மாதிரி இதில் வந்து நம்ம எடுத்தோன்னா உடனே முடிச்சிட முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இது இல்லை. ஏன்னா நேரங்கள் அதிகமாகும். இப்போ நம்ம நேற்று ஓட்டின போர் வந்து கிட்டத்தட்ட நம்ம இப்போ அமைச்சிட்ருக்கிறதும் கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர்லேருந்து 300 மீட்ரு தூரம் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம வண்டி வாகனம் நிற்கிறதே வந்து ஒரு பள்ளத்தில் தான் நம்ம நின்றுட்டுருக்குறோம். நம்ம அந்த போர்வெல் அமைச்ச இடத்துல நான் இப்போ வந்து வீடியோ காமிக்கிறேன். நேற்று அமைச்ச போர்வெல்ல அதிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டருக்கு மேலே இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் கம்மியாக இருக்காது. இருந்தபோதும் அந்த பாறை வந்து ஒரு இடத்திலே இவ்வளோ மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா நான் ஏற்கனவே இந்த மாதிரி இந்த ஏரியாக்கள்லாம் ஒரு மணல் வந்த பாயிண்ட்டுகளை வந்து வேறு 2 தோட்டங்களில் நான் ஓட்டி கொடுத்துருக்கேன். அதுலேயும் இதே பிரச்சனை தான் நான் எதிர்பார்த்தது தான். ஏன்னா அந்த ஓடை ஓரத்தில் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு வந்து இந்த மாதிரி தான் ஒரு இது இருக்குன்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஓடைக்கு அருகாமையில் செஞ்சால் கொஞ்சம் தண்ணீர் நிறையா வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து அந்த போர்வெலை வந்து அமைக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம அமைச்சிட்ருக்கோம். இருந்த போதிலும் அந்த முதலில் ஓட்டிய போரோட இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு வந்து அதிகம்தான். டைம் வந்து கொஞ்சம் நிறையா டீசல் எக்ஸ்பென்சஸ்லாம் ஆகும். இருந்த போதிலும் பார்ட்டி அவங்க அந்த இடத்துல விருப்பப்பட்டனால அந்த இடத்தையும் நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ் செஞ்சு கொடுத்துட்டோம். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு போர்வெல் நம்ம அமைக்கும் போது நம்ம வந்து முடியாது அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அது வந்து நம்மளுடைய பேர் வந்து கண்டிப்பாக டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த இதுக்கு நாங்கள் வந்து என்றைக்குமே இடம் கொடுக்குறதே இல்லை. அதே மாதிரி 2வது ஓட்டிய போர்வெல்லையும் கிட்டத்தட்ட ஒரு 2.5 இன்ச்சிலிருந்து 3 இன்ச் அளவு ஈல்டு இருக்கும். அது வந்து ஃபஸ்ட்டு அந்த மணலில் கிடச்ச தண்ணியே கிட்டத்தட்ட ஒரு 1.5 2 இன்ச் தண்ணிட்டு வந்துருச்சு. ப்ளஸ் அதுக்கு கீழே வந்து நம்ம ட்ரில் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஈல்டும் வந்து ஒரு 2.5 இன்ச்சு வந்து கேரண்டி அவுட்புட்டு வந்து நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி பாயிண்ட்டுகள்லாம் நம்ம ரிஸ்க் எடுத்து செஞ்ச போதிலும் சில நேரங்களில் வந்து நமக்கு அதுக்கான ஒரு கிரெடிட் நமக்கு கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்காது. பரவாயில்ல, இன்னும் இந்த மாதிரி நிறையா பொருள் வந்து கண்டிப்பாக அமைப்போம். இன்னும் புதிய அனுபவங்களை உங்களோட கண்டிப்பாக பகிர்ந்துக்கிறேன். நன்றி நண்பர்களே.